வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்றக் கழகமும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழமை கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி முருகனை தேர்தலுக்காக கையிலே எடுத்திருக்கிறார்கள். ராமரை விட்டுவிட்டு முருகனை பிடித்துக் கொண்டார்கள். ஏன்னா, ராமனுக்கு இப்போ மார்க்கெட் போயிடுச்சு. அவுட் ஆஃப் ஃபேஷன். அதனால முருகன கையில எடுத்திருக்காங்கன்னு தொடர்ந்து பல மேடைகள்ல, பல நேர்காணல்கள்ல பேசிட்டு வராங்க. ஆனா, இவங்களுக்கு சில விஷயங்கள நாம ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ராம ஜென்மபூமி பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட 500 வருடங்களாக இந்தியாவிலே நடந்து கொண்டு வந்தது. 1885 முதல் வழக்கு ராம் ஜென்மபூமிக்காக போடப்பட்டது. ஆனால் சரியாக 100 வருடம் கழித்து 95 வருடங்கள் கழித்து 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்டது. அப்போது கூட தார்மீக ஆதரவை வெளியிலே இருந்து தான் கொடுத்துக் கொண்டிருந்தோம். நேரடியாக எந்த விதமான போராட்டங்களிலோ, எந்த விதமான மறியல் இது போன்ற செயல்களிலோ பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடவில்லை. ஆனால் 1989 தேர்தல்ல முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள்தான் ராமராஜ்யம் அமைப்போம் என்ற கோஷத்தோடு தேர்தலை சந்தித்தார். அவருடைய பிரச்சாரமே முதலிலே அயோத்தியிலே இருந்து தான் துவங்கப்பட்டது. அந்த சமயத்துல பீகார்ல முதல்வரா இருந்த லல்லு பிரசாத் யாதவ், உத்தரப்பிரதேச முலாயம் சிங் யாதவ், தமிழ்நாட்டில கருணாநிதி அவர்கள் மிக கடுமையாக இதை எதிர்த்தார்கள். ராமராஜ்யம் அமைப்போம் என்று அந்த கோஷத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து ராஜீவ்காந்தியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களையும், இந்து நம்பிக்கைகளையும், இந்து ஆன்மீக நம்பிக்கைகளையும் கேவலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல தான் 1990ல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவரான இரும்பு மனிதரான லால் கிருஷ்ண் அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை துவங்கினார். ஏன்னா இந்துக்கள் அவமானப்படுத்துகின்ற போது அல்லது இந்துக்களுடைய நம்பிக்கைகள் அவமானப்படுத்தப்படும் போது அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக 1990ல அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை துவங்கினார். அவர் துவங்கினதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய ஒரு எதிர்ப்புணர்வு தானே தவிர எதிர்க்கட்சிகள் இந்துக்களை மிக மோசமாக கேவலமாக பேசிக் கொண்டிருந்ததுக்கு ஒரு எதிர்வினையாகத்தான் அவர் அதை ஆரம்பித்தார். ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலே ராமரை கையில எடுக்கவில்லை, ராமர் கோயிலை கையில எடுக்கவில்லை, ராமர் கோயிலினுடைய அரசியலை நாங்கள் கையில் எடுக்கவில்லை. நாங்கள் அதை நோக்கி தள்ளப்பட்டோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய நம்பிக்கைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் அதை நோக்கி தள்ளப்பட்டோம். அதே போல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முருகனை பற்றியோ, சிவனை பற்றியோ, அம்மனை பற்றியோ கையில எடுத்து பிரச்சாரங்கள் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஊழலுக்கு எதிராக, ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக தான் காலம் காலமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் 2020ல கருப்பர் கூட்டம் என்ற ஒரு அமைப்பு கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசி அசிங்கப்படுத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் அந்த கருப்பர் கூட்டத்திற்கு ஆதரவாக நின்றார்கள். அதே போல எங்களுடைய நம்பிக்கைகள் கொச்சைப்படுத்தப்படும் போது எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய கடவுள்கள், எங்களுடைய கடவுள்களுடைய பாடல்கள் இதெல்லாம் அசிங்கப்படுத்துகின்ற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் 2020 நவம்பர்ல முன்னாள் மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தலைமையிலே வேல் யாத்திரை நடத்தினோம். 2020 ஜூலைல கருப்பர் கூட்டம் அந்த வீடியோவை வெளியிடுது, கந்தசஷ்டி கவசத்தை பத்தி அசிங்கமா பேசுது. அதற்கு எதிர்வினையாக 2020 நவம்பர்ல முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார். இதுலயும் பாத்தீங்கன்னா எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எதிர்வினை தான் ஆற்றி இருக்கிறோம். இப்போதைய இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்துக்கோங்க. இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள்ல தானாகவே பாரதிய ஜனதா கட்சியோ, சங் பரிவார் அமைப்புகளோ இறங்கி போராடவில்லை, பிரச்சனை பண்ணவில்லை, ஊர்வலம் நடத்தவில்லை, எதுவுமே செய்யல. ஆனால் ஜனவரி மாசம் 22ஆம் தேதி ராமநாதபுரத்தினுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நவாஸ் கனி என்பவர் முருகன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில உட்கார்ந்து அசைவ உணவை சாப்பிடுகிறார். அவர் பிரியாணி சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. ஜனவரி மாசம் 22ஆம் தேதி. அதை தொடர்ந்துதான் ஜூன் 25ல முருக பக்த மாநாட்டை இந்து முன்னணி நடத்துகிறது. இதிலேயும் எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய ஆன்மீக உணர்வுகள், எங்களுடைய பக்தி அசிங்கப்படுத்தப்பட முயற்சி பண்ணும்போது அல்லது கேவலப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காகத்தான் இந்து முன்னணி
ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் மாநாட்டை கூட்டி, கிட்டத்தட்ட அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டி, எங்களுடைய வலிமையை, எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு திருப்பரங்குன்றம் பேசப்படுகிறது. நவாஸ்கனி என்ற ஒரு மக்களவை உறுப்பினர் முருகன் கோயில் அமைந்திருக்க பகுதியில அசைவம் சாப்பிட்டு வீடியோ போட்டதுடைய விளைவுதான் இந்த அளவிற்கு வந்து நின்றிருக்கிறது. எனவே நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி முருகனையோ, ராமனையோ, அம்மனையோ, விநாயகரையோ கையிலே எடுப்பதற்கு காரணம், எங்களை அதை நோக்கி நகர்த்துகின்ற காரணம்தான். எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட இயக்கங்கள் எங்களை அதை நோக்கி நகர்த்துகின்றன. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற உரிமை எங்களுக்கு உண்டு. எங்களுடைய நம்பிக்கைகளை காலம் காலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்ற, தலைமுறை தலைமுறையாக நாங்கள் பின்பற்றி வருகின்ற எங்களுடைய நம்பிக்கைகளை, பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் உரிமையும் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதையெல்லாம் கையிலே எடுத்து அரசியல் செய்கிறோம். நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல, அரசியல் செய்ய வந்துட்டு அரசியல் தான் செய்ய முடியும், அவியலா செய்ய முடியும்? அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை நாங்கள் கையிலே எடுக்கிறோம் என்பதை சொல்லி, இதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மக்களுக்கான இயக்கம், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மட்டுமே போராடுகின்ற இயக்கம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தேசமும் தெய்வீகமும், தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.